ஆபிரகாம் கேட்கிறாரு, சும்மா சொல்லிட்டே இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு இந்த லேண்ட் தருவீங்க, அது தருவீங்க, இது தருவீங்க, பட் எனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு இவன் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், உடனே ரத்தத்தை கொண்டு வா நடுவில் அப்படின்னு சொல்லிட்டாரு. மிருகத்தை கொண்டு வா, பறவையை கொண்டு வா, அடிச்சு வை, துண்டிச்சு வை. அந்த ரத்தத்துல ஒரு உடன்படிக்கை செஞ்சார். எப்ப பிளட் நடுவுல வந்துச்சோ அதற்கப்புறம் ஆண்டவருடைய வாழ்க்கையில நிறைவேற்ற ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவன் சந்தேகப்படல. ஆண்டவருக்கும் ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கும் நடுவுல இருந்தது ஒரு பிளட். எப்ப பிளட் நடுவுல வந்துச்சோ அதுக்கப்புறம் அவன் தேவனை விசுவாசித்தான். 400 வருட அடிமைத்தனம் எகிப்தில் இருக்கிறாங்க. அந்த விடுதலைக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் நடுவுல இருந்தது ரத்தம். எப்போ ரத்தம் மிடில் வந்துச்சோ அன்றைக்கு ராத்திரியே அவர்கள் விடுதலை ஆனார்கள். இங்க எகிப்து, அங்க இஸ்ரவேல் ஜனங்க. நடுவுல தவளை வருது, விடுதலை கிடைக்கல. வண்டு வந்தது, பேன் வந்தது, காரிருள் வந்தது, கல்மழை வந்துச்சு, 9 வாதம் மிடில் வந்துச்சு. ஆனால் என்ன கொடுக்க முடியல? விடுதலை கொடுக்க முடியல. எப்ப ஆட்டுக்குட்டினுடைய ரத்தம் மிடில் வந்துச்சோ அன்றைக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. அன்றைக்கு ஒரு விடுதலை. தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவுல வந்தது ரத்தம். தேவன் தான் சொல்லிட்டாரு, சங்கார தூதனை அனுப்ப போறேன். யாரோடைய வீட்டுல ரத்தம் இருக்குதோ அவருடைய வீட்டுல சங்காரம் நடக்கும். அது இஸ்ரவேலா இருந்தாலும் பரவாயில்ல, எகிப்தா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய வீட்டுல சங்காரம் நடக்கும். ஆனா யாருடைய வீட்டுல ரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டுல என்ன நடக்காது? சங்காரம் நடக்காது. அன்றைக்கு தேவன் அனுப்பின சங்கார தூதனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்கும் நடுவுல வந்தது ஆட்டுக்குட்டினுடைய ரத்தம். எப்பொழுது அது மிடில் வந்துச்சோ அது நன்மையானவர்களை பேசி 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 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்தது.